நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்பலாம் இந்த கோலம் போடுறப்ப கலர் அடிக்க அம்மாகிட்ட கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சுவோம். அதுவும் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா, நான் ஒரு புதுசா கோலம் போடுறேன், கோலம் போடுறேன்னு கெஞ்சுவோம். எல்லா 90ஸ் கிட்டு லேடீஸ் மட்டும் இல்ல, இப்ப ஜென்ஸா இருக்கவங்களும் கண்டிப்பா அந்த 90ஸ் கிட்டா இருக்கப்ப, சின்ன குழந்தையா இருக்கப்ப, கண்டிப்பா அவங்க அம்மா கூட போய் கலர் அடிச்சிருப்பீங்க. அந்த மாரி நானும் கெஞ்சிருக்கேன். ஒரு தடவ கலர் அடிச்சுக்கிறேன், இங்க மட்டும் கலர் அடிச்சுக்கிறேன்னு. எனக்கு இப்ப நான் மாங்கு மாங்குன்னு கோலம் போடுறப்பலாம், கம்முனு அப்பலாம் எதுவுமே பண்ணாம இருந்திருக்கலாம்லன்னு தோணுது. இப்ப அது இதுன்னு நெறைய நவீன மிஷின்லாம் வந்திருக்கு. அப்பலாம் தீபாவளி, பொங்கல்னா நைட்டே உட்காந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க. அது ஒரு தனி ஜாலி தான். அதெல்லாம் இப்போ இல்லன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்பலாம் குழந்தையாவே இருந்திருக்கலான்னு தோணுது. ஆனா துருவுக்கு மட்டும் ஏன் தான் நான் கோலம் போட்டா பிடிக்கவே மாட்டேங்குதோ! வந்து ஒரே அலைய அழைச்சு விட்டு போயிர்றான். என்னதான் நெனச்சிட்டு இருக்கான்னு தெரியல பயப்புள்ள. இத போட்டு பிடிக்கிறதுக்குள்ளயே பயப்புள்ள அழிச்சு விட்டுட்டு போயிருச்சு. எனக்கு தெரியாத புதுசுல இந்த பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு ரொம்ப மாங்கு மாங்குன்னு செயல்பட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு யூடியூப் வீடியோல இத பார்த்தேன். இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. என்னன்னா பீதாம்பரி பவுடரு. இந்த பீதாம்பரி பவுடர் போட்டால் மட்டுமே கூட நல்லா இதாகும். அது கூட சேர்த்து கொஞ்சமா லெமன் ஜூஸு, அப்புறமா சோடா உப்பு, வினிகரு, விம் ஜெல்லு, அப்புறம் கொஞ்சமா கோல மாவு போட்டு தேய்ச்சா சூப்பரா எல்லாமே இந்த பிசுபிசுப்பு இல்லாம வந்துருது. இது தெரியாத நான் போட்டு மாங்கு மாங்கு மாங்குன்னு தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். பீதாம்பரி பவுடர் போட்டா அந்த கலர் வந்துரும். ஆனா அந்த எண்ணெய் பிசுக்கு போகாது. பட் இந்த இந்த மிக்ஸ வந்து போட்டாலே போதும். சூப்பரா வந்துடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வடநாட்டு பண்டிகை. அதெல்லாம் நம்மள எப்பிட்ரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அருணு சொல்லிக்கிட்டே தான் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தான். சொல்லப்போனா ஆமா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கப்பலாம் கோயிலுக்கு விநாயகர் சதுர்த்தினா போவோம். சும்மா ஒரு இலைய வச்சு பழம்லாம் வச்சு கும்பிடுவாங்க அவ்வளோதான். இப்போ யூடியூப் வந்ததுனாலயா, இன்டர்நெட் வந்ததுனாலயோ தெரியல, அவங்கவங்க வீட்லேருந்து எல்லாரும் எடுத்து போடுறத பார்த்தே, ஓகே இதுதான் முறையாட்ருக்கு, சாமி கும்பிடணுமாட்ருக்கு அப்படின்னு நெனச்சே, இத பண்ணலாம், அத பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறோம். எங்க வீட்ல களிமண் சிலை வாங்கல. ஏன்னா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்ப களிமண் சிலை வாங்கி, அத கரைக்க சொல்ட்டாங்கன்னு எங்க அண்ணனுக்கும் எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அத கரைக்காம ரொம்ப நாளைக்கு வீட்லயே வச்சிருந்தோம். அப்புறம் சுத்தி இருக்கவங்கலாம் கொண்டு போய் போட்டுருங்கன்னு சொன்னனால, போட்டுட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு விநாயகர எடுத்துட்டு வந்து, அத போய் தண்ணீல கரைக்கிறதுக்கு எனக்கு மனசே வராது. அதனாலேயே நேத்து கும்பாபிஷேகத்துல வந்து ஒரு பீங்கான் சிலை வித்தது. ஆல்ரெடி என்கிட்ட ஒண்ணு இருக்கு. பட் அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தேன். களிமண் வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா, இப்ப நெறைய பேர் களிமண் சிலை வாங்கி வாங்கி வீட்ல எடுத்துட்டு வராங்க. முன்னெல்லாம் பெயிண்ட் போட்டு நெறைய ரசாயனம்லாம் போட்டு கலப்பாங்க. இப்போ பியூர் களிமண்ல லைட்டா கோல்டன் பெயிண்ட் மட்டும் அடிச்சு விக்கிறாங்க. நெறைய இடத்துல நான் அந்த மாரி களிமண் சிலைங்கள்லாம் பார்த்தேன். ஆனா 3 நாள் கழிச்சு கரைக்கணும். அதுக்கு மனசு வராது. அதனால விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இலைய அரேஞ்ச் பண்றதுல தான் பெரிய ஒரு போரே நடந்தது. இத அங்க வைக்கணும், அத தூக்கி இங்க வைக்கணும், இத மறந்துட்டோமா, அத மறந்துட்டோமான்னு. கடைசில நம்ம தானே சாப்பிட போறோம். எப்படியோ ஒண்ணு வைக்கலான்னு வச்சது. இந்த கொழுக்கட்டைய நான் என் லைஃப்ல ட்ரை பண்ணதே இல்ல. இப்ப தான் நானே தோணி துலங்கி கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்துக்கிறேன். இந்த கொழுக்கட்டை ஈஸின்னு நம்பி நான் அந்த வீடியோ, இந்த வீடியோன்னு பார்த்து இறங்குனா அவங்களுக்கு அழகு போல வருது. எனக்கு பிரிச்சா ஒண்ணுமே வரமாட்டேங்குது. ஜாம் மாரி பிதுங்கிக்கிட்டு வெளிய எல்லா பூரணமும் வந்துச்சு. அந்த கொழுக்கட்டையோட நானும் ஒரு பாடா போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியா எப்படியோ வந்து சரி பரவால்ல நம்ம சாப்பிட்றதுக்கு தானேன்ட்டு நானும் செஞ்சேன். நான் வாயில கூட வச்சு பார்க்கல. எனக்கே பயமா போச்சு நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மோதக லட்டு எத்தன பேருக்கு இந்த மோதக லட்டு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நார்மல் லட்டு கொஞ்சம் ட்ரையா இருக்கும். ஆனா இந்த மோதக லட்டு நல்லா ரொம்ப வெட்டா இருக்கும். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். விநாயகருக்கு பிடிக்குன்ற சாக்குல நாங்க 2 பேரும் வாங்கி சாப்பிடலான்னு அதுவும் வாங்கி வச்சாச்சு. இந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் ஆல்ரெடி வீட்ல இருக்கிறதுனால தப்பிச்சேன். அதனால எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ பூவெல்லாம் வச்சு டபுள் சைடு அது வேற தொப்பு தொப்புன்னு விழுவுது. டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு ஒட்ட வச்சா, சரி சாமி கும்பிட்ற வரையும் அது நின்னா போதும்ன்ட்டு ஏதோ ஒரு அழகுல போட்டு வச்சுட்டோம். இந்த சாமி கும்பிட்றதுக்குள்ள துருவால பொறுக்க முடியல. இலைய பார்த்தோன்னே எனக்கே எனக்கான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். குழந்தைக்கு கணக்கு இல்லையா? அதனால அவனும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். நாங்களும் எதுவும் சொல்லல. எல்லாம் சாமி கும்பிட்டேன். நல்லபடியா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கும்பிட்டாச்சு. உங்க வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க?